கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் நாள், ஆங்கில மாதம் 12/2/2025 புதன்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதியில் வீட்டிற்கு ஒரு கணபதி பூஜை, வேள்வி செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படும். மேலும் திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மங்களகரமான காரியங்கள், எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை செய்வதற்கு இந்த பௌர்ணமி திதி மிகவும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஒரு சிற்ப கலைகள், கார்ட்டூனிஸ்ட், ஓவியங்கள் சம்பந்தமான அனைத்து வேலைப்பாடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஒரு வேலை செய்வதற்கு, முக்கியமான வேலைகளை, மங்களகரமான வேலைகளை செய்வதற்கு ஒரு ப்ரீ பிளான்ட் ஒர்க், இந்த வேலை செய்தால் அது நடைபெறுவதாக தோன்றினால் அந்த வேலையை செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த பௌர்ணமி திதியில் செய்யும் வேலைகள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்க வேண்டிய வேலையாகவே அமையும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் நவகிரகங்களை வழிபாடு செய்வதற்கும் நவகிரக சாந்தி செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று வாகன பயிற்சி எடுப்பதற்கு, டிரைவிங் ஸ்கூல் மாதிரி வாகன பயிற்சி, குதிரை ரைடிங், குதிரையில போய் குதிரை பயிற்சி எடுப்பதற்கும் குதிரையை பயிற்சி செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். மேலும் இன்று வாஸ்து பூஜை செய்வதற்கும் நீர்நிலைகளை மேம்பாடு செய்வதற்கும், வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர்நிலைகள், விவசாயத்தில் போர்வெல் போடுவதற்கும் அல்லது கிணறுகளை, பழைய கிணறுகளை இன்று சரி செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஒரு வீட்டுல நம்ம பிளம்பர் ஒர்க்கு, வீட்டுல வாட்டர் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படும். மேலும் திருமணம் சார்ந்து மாங்கல்யம் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில், இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். இன்றைய பலன்கள் அனைத்தும் இந்த புதன் பகவானை சார்ந்தே இன்று அமையும். மேலும் இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி வரை, 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரங்கள் காலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள், விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் விவசாயம் சார்ந்த பொருள்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தலாம். விவசாயம் சம்பந்தமான கருவிகளை, ட்ரில்லர் போன்ற, மருந்தடிக்கிற மெஷின், இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான கருவிகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களும் உத்திராட நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் மிகவும் கவனமுடனும் கொஞ்சம் நிதானத்துடனும் செய்வதும் அவசியமாகிறது. செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்றைய ராகு காலம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய வாரசோலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள். இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, பகல் 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரை, இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை. இந்த நேரங்கள் அனைத்தும் சுபஹோரை நல்ல நேரங்களாக கருதப்படுகிறது. இந்த நேரங்களில் புதிய நகைகளை வாங்குவதற்கும், பழைய நகைகளை கொடுத்து புதிய நகையாக மாற்றுவதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் நம்மளுடைய
கம்பெனிகளில், வீட்டுகளில் ஏதாவது கணக்கு வழக்குகளை சரி செய்வதற்கும் இந்த நேரங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஆடிட்டிங் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இந்த நேரங்கள் உகந்த நேரமாக அமையும். அதாவது ஆரம்பிப்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கணிகாம்பரம் செய்வதற்கும் இன்று அதாவது CA ஆடிட்டிங் போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் போவதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கான எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அதன் சார்ந்து ஏதாவது லோன் போட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் தாயாரின் மூலம் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தாயாரின் மூலம் சில அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். இன்று தொழிலை பொறுத்தவரை நீங்கள் அறிவார்ந்த முயற்சி, நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் நேர்வழியான முயற்சிகள் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மேசராசி நேயர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில வளைகாப்பு போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது வீட்டுல ஏதாவது பாதியில் ஏதாவது வேலை பார்த்திருப்பீங்க, அந்த வேலை ஃபண்ட் இல்லாம பாதியில் நின்று போயிருக்கும், அதை இன்று சரி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் பிரச்சனையால பாதியில் நின்று போன கிரயங்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அது நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியனை பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடனை கொடுங்க. வாங்கும்போது நல்லா தான் வாங்குவாங்க, திருப்பி தரமாட்டாங்க. மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு பண்ணை தொழில்களில் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. சிலர் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மேலும் ஏதாவது புனித நதிகளில் புனித ஸ்தலங்களில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் அதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதை சார்ந்து இன்று ஒரு நல்ல இடத்தில் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேணும். இல்லாட்டி அந்த சுப விரய செலவுகள் நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது சுப விரய செலவுனா ஏதாவது கையில ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது குழந்தைகள் பேரில் ஏதாவது முதலீடு செய்வதோ அதாவது பிக்சட் டெபாசிட்ல போடுவதோ அல்லது ஒரு நிலத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது பழைய கடன்களை அடைப்பதோ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக
அமையும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது கையில காசு சில டைம் மிஸ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது யாத்திரக்காரர்கள் ஏதாவது கையில ஏந்தி உங்ககிட்ட போகும்போது யாராவது ஒரு கையேந்தி வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதாவது கையில உங்ககிட்ட இருக்கிற ₹1 2 எவ்வளவு இருந்தாலும் போடுங்க. அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்ல ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போனீங்கன்னா ஒரு உண்டியல்ல உங்களால் முடிந்த அளவு சிறு தொகை போட்டீங்கன்னா அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது ஒரு முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத விவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. நீங்க யார்கிட்டயாவது பேசும்போது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் யார்கிட்டயே பேசும்போது டென்ஷனா ஏதாவது கடுமையான வார்த்தைகளை பேசினீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத விரைய செலவுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று மற்றவர்களிடத்துல பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. ஒரு அன்பான வார்த்தைகளை நீங்கள் பேசாம இருந்துட்டீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம், குடும்பத்தில் உங்களை வெறுப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணிகள் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. கனரக இயந்திரங்களை இயக்கும் போது தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போதும் கொஞ்சம் பணியில் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏதாவது தேவையில்லாத இனம் புரியாத ஒரு டென்ஷன் வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வீட்டில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் அல்லது ஏதாவது கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் இன்று ஏதாவது அவர்களுக்கு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் ஏதாவது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் மிகவும் இன்று வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு, நீண்ட நாட்களாக தொழிலில் லாபம் இல்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், பழைய கமிஷன் தொகை இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது குடும்பத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இருந்தாலும் முடிந்தளவு இன்று பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. அப்படியே பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது ஜுவல்ஸ் எடுப்பதோ அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ அல்லது ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணுவதோ ஆகிய சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் முடிந்தளவு மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக அமையும். மேலும் இன்றைய நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தள்ளி போனவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் உள்ள நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களும் இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு யார்கிட்டயாவது ஒரு வேலை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் இன்று உங்களுக்கு வேலை கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு ஏதாவது பரிசு பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது ஒரு புதிய கான்ட்ராக்ட் வேலை செஞ்சு அந்த கான்ட்ராக்ட் வேலையில நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு கேன்டீன்ல சமையல் கான்ட்ராக்ட் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கு சிலருக்கு ஏதாவது பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. அதை சார்ந்து சில எழுத்து தேர்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் ஏதாவது இன்று குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில மன உளைச்சல்களும் மன சஞ்சலங்களும் இதனால் தேவையில்லாத சில மருத்துவ செலவுகளும் உடல் உபதைகள் காரணமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது தேவையில்லாத வேலையாகவே இன்று இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். மேலும் இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு என்கொயரி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது தெரியாத இடங்களுக்கு நீங்க சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதே மாதிரி வெளி வட்டாரங்களில் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. நீங்க வெள்ளிந்திய ஏதாவது பழகிறீங்க இல்லாட்டி அதன் மூலம் சில பொருள்கள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உஷாராகவும் நிதானமாகவும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்களும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா அப்படி நீங்க ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்விப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தந்தையாரின் மூலம் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த சில பண உதவிகளும் அவர்கள் மூலம் சில ஆதாயங்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையின் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து முடிவுகளும் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் நொடி இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் குணமாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு யாராவது ஒரு முக்கியமான ஒரு டாக்டரை நீங்க பாக்குறதுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, நீங்க கேட்ட இடத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது முக்கிய நபர்களை இன்று சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்றுதான் திருமணம் சார்ந்து நின்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது பண பிரச்சனையின் காரணமாக நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த கடனை இன்னைக்கு கட்டிட்டீங்கன்னா கையில இருக்கிற சிறு அமௌண்டாவது இன்னைக்கு கொடுத்துட்டீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா அந்த கடன் மேலும் மேலும் வளர்வதற்கான ஒரு சூழ்நிலையை இன்று அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவும் அதை சார்ந்து லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமத்தாரையில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது தொலைதூர பயணங்களும் அல்லது இரவு நேரத்தில் பயணங்கள் செய்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து ஏதாவது வியாபாரம் டிராவல்ஸ் போன்ற வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் இன்று சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்காக எங்க போனீங்கன்னா கூட ஒரு 10 கடை ஏறி இறங்கினா மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த சில குவாலிட்டியான பொருள்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யாரை நம்பியும் கொஞ்சம் நீங்க பணத்தை ஏதாவது ஏமாந்துட வேணாம். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று மிகவும் அதிகமாக இருக்கிறது. யாராவது உங்ககிட்ட கொஞ்சம் மென்மையான வார்த்தைகள் பேசுனீங்கன்னா நீங்க மயங்கிட வேணாம். இல்லாட்டி தேவையில்லாத பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் பாதுகாப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவதும் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. விளையாட்டு துறையில் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியமாகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சில விஷஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் அதை சார்ந்த சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று கொஞ்சம் நீங்கள் ஏதாவது உடல்நிலை சார்ந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே தொழில் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சிகள் மூலம் ஏகப்பட்ட லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு பொறுத்தவரை நீங்க உங்களுடைய கம்பெனி கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்காக சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே நீங்க ஏதாவது புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நல்லா அலசி ஆராய்ச்சி எந்த வேலை செய்திருந்தாலும் அது பிற்காலத்தில் லாபம் தரும் நாளாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத முதலீடுகள் அனைத்தும் நஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறை பல முறை யோசனை செய்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது.
மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் இன்று போய் நீங்க கேட்டீங்கன்னா கடன் திருப்பி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து சில குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் தெளிவான சிந்தனையோடு எடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாக இன்று அமையும். இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஜென்மத்தாரையில் அதாவது சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றங்களும் சில தடை தாமதங்களும் சில பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சாதகமான பலன்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா பிற்காலத்தில் சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில பண விரயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஆட்டோமொபைல் பிசினஸோ அல்லது டிராவல்ஸ் வச்சு நடத்துவதற்கோ எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பாதகமான பலன்களை விட அதாவது சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த சில தன வரவு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. சிலர் ஏதாவது ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஜென்ம நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது அதாவது ஆயுள் பாத் எடுத்தீங்கன்னா உடல் ரொம்ப கூலிங் ஆகி தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வாழ்க்கை துணைவிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில சுப விரய செலவுகளும் சில மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் ஒரு மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில பண வரவுகள் நீங்கள் ஏதாவது நீங்க ஏதாவது உதவி கேட்டிருக்கீங்க அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு அக்கம் பக்கத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. நீண்ட நாட்களாக நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க. நீங்க போய் பழகினீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. கோபமா ஏதாவது நீங்க பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத அதை சார்ந்து சில பொருள் விரயங்களும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் இது வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்னைக்கு பொறுத்தவரை இந்த சிம்மராசினியர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் முடிவில் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதடைந்து அது டெலிவரி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அது இன்று உங்களுக்கு அதாவது ஒரு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது மராமத்து வேலை வீடு மராமத்து வேலை பாதையிலே நின்று போன வீட்டு வேலைகளை இன்று செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக வீடு ஏதாவது பிளான் அப்ரூவல் ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த பரம மைத்திரத்தாரையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்வதற்கு இன்று விவசாயத்தில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த பரம மைத்திரத்தாரையில் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாய்ச்சி இருந்தால் முடிந்தளவு இன்று ஏதாவது பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதியை நம்பி கடனை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இதன் மூலம் இன்று உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த சுப விரய செலவுனா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஒரு நகை குடும்பத்துக்கு தேவையான நகைகள் வாங்குவதோ அல்லது ஒரு நிலத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது ஒரு அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதோ இன்று அவசியமாகிறது. இல்லைன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைத்தீர்களானாலும் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தவரை இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒரு செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால இன்னைக்கு அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாராவது ஒரு யாத்திரக்காரர்கள் உங்ககிட்ட ஏதாவது ஏதாவது கேட்டாங்கன்னா கூட யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு ஒரு நோட்டோ பென்சிலோ ஏதோ ஒரு தானமாக கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு அன்னதானம் கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இல்லைன்னா ஏதாவது கோயில்களுக்கு சென்று ஏதாவது உண்டியில ₹1 ₹2 போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் மேலும் இன்று ஏதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து நல்ல இடத்தில் வரணமைந்து வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் மைத்திரத்தாரையில். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று தொழில்களில் லாபங்கள் பல வகையில் வந்தாலும் அதற்கேற்ப சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஏதாவது தொழிற்சாலையில் பொறுத்தவரை இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது சிறு கடன் வாங்க வேண்டிய தொழில் முதலீடுக்கு வேண்டிய சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படியே நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் பிற்காலத்தில் இந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றை பொறுத்தவரை இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் அரசு அலுவலகத்தில் ஏதாவது பணிசுமையின் காரணமாக ஏதாவது மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று எல்லோரும் ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசினா கூட நீங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனால அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா தேவையில்லாத சில வம்பு வழக்குகளும் வருவதற்கான மற்றவர்கள் பேசும்போது நீங்க எதிர்வாதம் பேசினீங்கன்னா தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க பேசும்போது ஏதாவது எதிர்வாதம் பேசுறீங்கன்னா சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில
ஆரோக்கிய குறைபாடுகளும் மேலும் தேவையில்லாத சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். மேலும் இன்று பொறுத்தவரை இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இயக்குவது அவசியமாகிறது. முக்கியமாக இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு வாகனங்களை இயக்குவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு இன்று சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் கனரக இயந்திரங்கள் இயக்குவர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இயக்கவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதனால் சில மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது இயந்திரத்தை ஏதாவது எரெக்ஷன் ஒர்க் ஏதாவது ஒரு இயந்திரத்தை வாங்கி ஏதாவது எரெக்ஷன் ஒர்க் பண்றவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவர் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஒருவர் பேசும்போது எதிர்வாதம் பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வீட்டில் ஏதாவது வயது மூத்தவர்களும் கருவுற்ற பெண்களும் ஏதாவது வீட்டில் இருந்தார்களானால் அவர்களுக்கு இன்று ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தார். இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சாதகத்தாரையில் அதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக பலன் தருவதாக அமைவதால் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் ஏதாவது அரசு சார்ந்த ஏதாவது புதிய பதவிகள் ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அரசு வேலை வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் இருந்து கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரையில் உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் நீண்ட நாட்களாக முன்பு வேலையை முடித்து பில்லுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது செட்டில்மெண்ட் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது சிலர் ஏதாவது அரியர்ஸ் பணம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் அரியர்ஸ் பணம் வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் அரியர்ஸ் பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று குலதெய்வம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த சித்திரை நட்சத்திரம் பிரத்யோக தாரையில். மேலும் இன்று ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழகணும். இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலர் ஏதாவது பணிசுமையின் காரணமாக ஏதாவது மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகளும் அதன் மூலம் சில என்கொயரிகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இன்று மற்றவர்கள் பேசும் பேச்சுக்கு ஏதாவது எதிர்வினை பேசினீங்கன்னா இன்னைக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளும் அதை சார்ந்து சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்து இன்னைக்கு ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில்.
துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் மிகவும் ஒரு லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்று குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி சிலர் வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குழந்தைகளுக்கு தேவையான ஏதாவது ஜுவல்ஸோ அல்லது வேற ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலர் ஏதாவது காதலில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று காதல் அரங்கேற்றம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த தொழிலை பொறுத்தவரை தொழிலில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் அதாவது உடல் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று நற்பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவம் சார்ந்து ஒரு மருத்துவரை இன்று ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்ட இடத்தில் இன்று அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டி ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய சில கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இல்லைன்னா ஏதாவது அந்த கடன் நீண்டு கொண்டே போவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது சேமதாரையில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சார்ந்த முயற்சி செய்வர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தேவையில்லாத இரவு நேரத்தில் தேவையில்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதாகவே அறியப்படுகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவும் வண்டி வாகனங்கள் மூலம் இன்று ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விபத்து தாரையில். விவசாயிகளை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்வர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் இன்று சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் டிராக்டர் போன்ற ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது விஷ ஜந்துக்களால் சிறு சிறு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் குளத்தில் பாதுகாப்பாக பயிற்சி எடுத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் அதான் அலுவலகத்துல நீங்க எந்த ஆயுதங்களை எந்த தொழில் செய்தாலும் இந்த ஆயுதங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கையில சிறு காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குழந்தைகளை பொறுத்தவரை இன்று ஏதாவது கதவுலையோ ஜன்னல்லையோ சில கை வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர்களுக்கு, நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக ஒரு நிலம் இழுபறியில் இருப்பவர்கள் இன்று போய் பேசினீர்களானால் அந்த நிலம் உங்களுக்கு சார்ந்து ஏதாவது நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய ஒரு புதிய நபரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அமையும். இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் என்று சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அதாவது சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வெளியூரிலிருந்து வர வேண்டிய தன வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது தொழில் செஞ்சுட்டு நீண்ட நாட்களாக வசூல் ஆகாமல் இருந்த ஒரு அமௌண்ட் இன்று கைக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் தொழில்களில் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் முதலீடுகளிலிருந்து எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று நடத்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த சம்பத்து தாரையில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் ஏதாவது கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அறியப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு முடிவு ஏதாவது புரோகிராம் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த புரோகிராம் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை, சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும், ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் கொடுத்தாலும் நீங்க உங்களால திருப்பி வாங்க முடியாது, வாங்கினாலும் உங்களால திருப்பி கட்ட முடியாது. ஆகவே முடிந்த அளவு முற்றிலுமாக கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அறியப்படுகிறது. அதனால இந்த சுப நிகழ்வுகளை அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆயுள் பாத்து எடுப்பவர்கள் முடிந்த அளவு கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஆயுள் பாத்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் கூலிங் ஆகி ஏதாவது அதாவது வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன்களுடைய பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும்
உங்கள் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் தொழிலில் சில சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் ஏதாவது அறிவார்ந்த முயற்சிகள் மூலமே இன்று வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நேர்வழியில் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு இது செஞ்சீங்கன்னா அது இன்று உங்களுக்கு பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தில் தேவையான சில பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குடும்பத்தில் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று தொழிலில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் லாபத்திற்கு குறைவில்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வரவுக்கு ஏற்ற இன்று லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மொத்தத்துல இன்னைக்கு இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. என தேவையில்லாத நீங்க சும்மா இருந்தா கூட உங்களை தேடி சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் அதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் அதை சார்ந்து சில பேச்சுவார்த்தைகள் பேசுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. சிலர் ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. சில நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது ஒரு லோன் கேட்டிருப்பீங்க அல்லது ஏதாவது பிளான் அப்ரூவல் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதை சார்ந்து சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது இன்று யாருக்காவது சில கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் இன்னைக்கு ஏதாவது யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா நீங்க வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாயத்தில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், பண்ணை தொழில்களில் கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் வியாபார நிமித்தமாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஏதாவது சுப விரய செலவுகள், அதாவது சிலர் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை, ஆன்மீக யாத்திரை சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அதன் மூலம் சிலர் ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அதாவது மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த மைத்திர தாரை அதாவது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணைவை இழந்தவர்களும் இன்று 2ஆம் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் இன்று வெற்றி தரும் நாளாக அமையும். இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இல்லைன்னா கையில காசு வச்சிருந்தீங்கன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதும் அல்லது வாழ்க்கை துணைவின் பேர்ல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதும் மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா அந்த காசு வீண் விரைய செலவு ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க இதெல்லாம் செய்வேன்னு சொல்றவங்க ஏதாவது கடன் வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்படுவீர்கள். ஆகவே முடிந்தளவு இன்னைக்கு அந்த வீண் விரைய செலவுகளை தடுப்பதற்கான சில பரிகாரங்கள் உள்ளது. அதாவது யாருக்காவது சிறு உதவி, அதாவது வாழ்க்கையில் நலிந்தவர்களும் அல்லது யாத்திரக்காரர்களுக்கும் சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைன்னா கோயில்ல போய் சிறு உதவி, அதாவது கோயில்ல போய் கோயில் திருப்பணிக்கு சிறு உதவிகளும் அல்லது ஒரு கோயில்ல ஒரு சிறு உண்டியல் போட்டு உண்டியல்ல ₹1 ₹2 போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இல்லைன்னா கருணை இல்லங்களுக்கும் அல்லது முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் கண்ணியமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு டென்ஷன்ல ஏதாவது நீங்க பேசிட்டீங்கன்னா அது பிற்காலத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. முடிந்தளவு யாரிடமும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது தேவையில்லாத விவாதம் பண்ணீங்கன்னா அதை சார்ந்தும் வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது தீய நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா அவர்கள் கூட சென்றீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இரவு நேரத்தில் தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணிகளில் கவனமுடனும் நிதானமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் வயதானவர்களும் அல்லது கருவுற்ற பெண்கள் இருந்தார்களானால் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது திருமணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது மனைவியின் பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நண்பர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது நீங்க நீண்ட நாட்களாக ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, இன்று அதை உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக முடிக்காமல் பெண்டிங் இருந்த சில வேலைகளை முடித்து மூத்த அதிகாரியின் மூலம் ஏதாவது பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவும் ஏதாவது முக்கியமா ஏதாவது சாதிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்று அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் துணிவுடன் செய்தீர்களானால் அதற்கேற்ற பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்களில் உடன்படிக்கைகளில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது உதவி பணம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு அதை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. இன்று ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோனோ அல்லது வேற ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு ஏதாவது மெரிட் லிஸ்ட்ல அவங்க பேர் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குடும்பத்தில் அதாவது
பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று முன்னோர்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்தீர்களானால் அது இன்று குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகமான எந்த காரியங்களை செய்தாலும் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சாதக தாரையில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத உடல் உபதிகளும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது யாரிடம் பேசும்போது கொஞ்சம் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த பேச்சை அதாவது தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு வெளியூர் சார்ந்து செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பார்த்து வெள்ளிந்தியா ஏதாவது பழகினீங்கன்னா தேவையில்லாத சில பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது தெரியாத இடங்களுக்கு நீங்க ஏதாவது போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக ஏதாவது பேசினீங்கன்னா அதை சார்ந்து சில குடும்பத்தில் சில குழப்பங்களும் சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்னைக்கு ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து சில முக்கிய முடிவுகளில் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் தொழில்களில் இருந்து லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது நீங்கள் ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது முதலீடு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல குழந்தைகள் நலன் கருதி போடுவதோ அல்லது ஏதாவது செல்வ மகள் திட்டத்தில் ஏதாவது ரெக்கரிங் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதோ இன்று நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை தொழிற்சாலைகளில் இன்று இருப்பவர்கள் தன்னுடைய கம்பெனி கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகளும் ஆடிட்டிங்ல சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த அலுவலகத்திலேயும் சிலருக்கு ஏதாவது மூத்த அதிகாரிகளின் சில பணி சுமைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். தேவையில்லாத சில மன சஞ்சலங்களும் சில வருத்தங்களும் மூத்த அதிகாரி மேல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இருந்தாலும் இன்று பணிபுரியும் இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த கும்பராசி நேயர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமத்தாரையில் அதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இடர்பாடுகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதை சார்ந்து மாப்பிள்ளை பார்க்கும் படலம் பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய சில கடன் பிரச்சனை சிலருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில காசு இருந்துச்சுன்னா இன்னைக்கு வாங்கிய கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும்.
மேலும் ஏதாவது இன்று ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதாவது இசை, நாட்டியம் போன்ற ஒரு நல்ல செயல்களை இன்று அரங்கேற்றம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்னைக்கு இருப்பவர்கள் இன்று நீங்கள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது பயணங்கள் சார்ந்து நீங்கள் ஏதாவது இரவு நேர பயணங்களையும், அதாவது முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். சிலர் ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது, டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் அந்த கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது கனரக இயந்திரங்கள் ஏதாவது வைத்து வியாபாரம் செய்வதற்கும் இந்த கனரக இயந்திரங்கள் மூலமும் கனரக வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்னைக்கு இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பு சார்ந்து நீங்கள் அனைத்து சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் குழந்தைகள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று அதன் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் நலன் கருதி சில சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் சில குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு தொழிலில் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இருந்தாலும் இன்று மந்தமாக இருந்தாலும் ஒரு மதியத்துக்கு மேல் இன்று உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று தாயாரின் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் உங்கள் ராசியில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒரு தொழில்களும் அல்லது ஏதாவது வாசன திரவியங்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் அதை சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரமும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த ராகு பகவானின் சார்ந்து சுக்கிர பகவானையும் சார்ந்து சில வாசன திரவியங்கள் சார்ந்து சில தொழில் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்களும் இந்த தொழிலை விரிவுபடுத்துபவர்களுக்கும் எதிர்பார்த்த சில லாபங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு புதிய முதலீடு செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாகவும் கவனமாகவும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து கவனமாக செய்வதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த 100% லாபங்கள் கிடைப்பதற்கு ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து சிலருக்கு சுப விரய செலவுகள், அதாவது ஜுவல்ஸ் போன்றவர்களை வாங்குவதற்கான சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது
நீண்ட நாட்களாக கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடன்காரங்க கொஞ்சம் நம்மளை பார்த்தாலே கொடுக்காமலே போயிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மொத்தத்தில் இந்த சம்பாத்தியங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்களும் சில குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ அனைத்தையும் இன்று தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணிக்கும் போது நீங்கள் செய்யும் காரியங்களில் புத்திகாரகன் பயணிக்கும் போது கொஞ்சம் புத்தியில் சிறு தர்மாற்றங்களும் சில கோளாறுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுப்பவர்கள் ஏதாவது உடல் இன்று தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல் ரொம்ப கூலிங் ஆகி வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜென்மத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சாதகமான பலன்கள் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.